என்ன தெரியல முக்கு தட்ட பைக் சண்டை வருது மனுஷன் எப்படி வந்து நான் இத பத்தி பேச போறேன் உனக்கு தெரியாதா ஏகோ நல்ல அழகா பண்ணிப்பாங்க காளி படா சக்காளி வசந்தா என்ன ஆட்ட இது சுச்சு எப்படியாவது தப்பிக்கிடுமே ஏய் இழுவ கடவுளே என்னாச்சு இழுவ ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேட்டியா ஏய் கடவுளே என்ன இழுவ உங்க அம்மா கேட்டது என்ன பதில் சொல்ல அக்கா அப்படிதான் மெது பேசு என்ன ஆச்சு உனக்கு என்னக்கா சொல்ல என்ன சொல்லையா ஏன் இப்படி நெஞ்சு பிடிச்சு கடக்கான்னு சொல்லு அந்த கீதா சொன்னது நீங்க கேட்கலையா அவ சொன்னது எல்லாமே என் வீட்டால சொன்ன மாதிரி இருந்துச்சு அக்கா ஏன் பைத்தியம் அவளே ஏதோ நீட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா இவ அத கேட்டு வந்து இங்க நெஞ்சு பிடிச்சு கடக்கா இல்லக்கா அவ சொன்னா கேட்டீல வட்ட முகம் கோட் சூட் போட்டுப்பாவ தொப்பி வச்சிருப்பாவன்லாம் சொன்னாலக்கா ஏன் இந்த ஊர்ல யாருக்கும் வட்ட முகம் கிடையாதோ இல்ல இந்த உலகத்துல யாரும் கோட் சூட் போடலையா சும்மா அவ சொல்றத நம்பிக்கிட்டு உட்கார்ந்து ஈழுவிக்கிட்டு இருக்கா ஈழுவ இந்த பாரு நீ இவ்ளோ பயப்படுற அளவுக்கு புருஷன் ஒண்ணும் பெரிய மன்மதர் கிடையாது பாத்துக்க அதுவே ஒரு சொட்ட மண்டை ஊருக்கு தெரிய கூடாதுன்னு தொப்பியை கவுத்திட்டு அலையறான் இதை நினைச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருப்ப ஆமா என்னக்கா நோமா அந்த ராஜேஷ் மூஞ்சிக்கு நீ கிடைச்சதே பெருசு இதுல கீதா வேறயா சும்மா இதெல்லாம் நினைச்சிட்டு ஏன் உயிரை போட்டு எடுத்துட்டடா சரிக்கா இழுவ இன்னைக்கு என்ன சமையல் பண்ண பருப்பு குழம்பு தான் அக்கா வச்சேன் அப்படியே அப்ப ஒரு சட்டி பருப்பு குழம்பு கொண்டு வந்து தந்துட்டு போ எனக்கு ஏன்க்கா என்ன ஒரு படிய முழிக்க கோவம் பாக்குற மாதிரி இருக்கு நீதான் வந்து கீதாட பேசுன கால்ல விழுந்தா அதான் அவகிட்ட வந்து பேசுனதுல நேரம் ஆயிட்டுல இனி நான் என்னைக்கு சமையல் பண்ணி என்னைக்கு திங்க எக்கா என்ன எக்கா எனக்காண்டி ஒரு சட்டில குழம்பு கொண்டு தர மாட்டியா நீ சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி அந்த கீதா வீட்டுக்குள்ள நான் போய் நல விசாரிச்சிருக்கேன் நான் என்னைக்காச்சும் போவேனா அப்படி ஆமா நீங்க நல விசாரிக்க எங்க போவியே நீங்க தட்ட தூக்கிட்டு சக்கரையத்தா கொஞ்சம் மஞ்சள் பொடி தான வாங்கலாம் போவியே என்ன இவ யோசிச்சிட்டே இருக்கா போய் கொஞ்சம் கொண்டு வா என் வீட்டால வர நேரம் ஆயிட்டு சரிக்கா அந்த கொண்டு வரேன் அப்பாடா எப்படியோ இன்னைக்கு மத்தியானம் சமையல் பண்ணாம தப்பிச்சாச்சு அம்மா சொல்லியா அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னல சொல்லு அந்த திவ்யா பிள்ளை இருக்குல அது கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாம்மா என்னையா சொல்ற நிஜமாவா ஆமாம்மா அந்த பிள்ளை வந்து அவ அப்பாவுக்கு சரின்னா அதுக்கும் சரின்னு சொல்லிட்டான் அதனால நீங்க போய் அப்படி பேசுங்கம்மா அப்படியா சரி இப்ப நாளைக்கு போமா எல்லாரும் வேண்டாம்மா எல்லாரையும் கூட்டி போய் வீணா பிரச்சனை ஆகுதுல நீங்களும் அண்ணனும் மட்டும் பேசிட்டு வாங்க அதுவும் சரிதான் இப்போ நாளைக்கு நீங்களும் அண்ணனும் போயிட்டு வாங்க என்ன சரி சரி ஏ உமா என்னதே இந்த துணியெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து மடிச்சு வை நான் இப்ப வாரேன் எங்கடி போறியே நான் எங்க போனா உனக்கு என்ன துணி எடுத்து மடிச்சு வைனா மடிச்சு வை அவ்வளவுதான் அதானே கிளவி நம்ம கேட்டா மட்டும் ஒண்ணும் சொல்லாது ஹாய் நீங்க எப்படி இங்க இந்த பக்கமா போனேன் அப்படியே நீங்க இங்க இருப்பீங்கன்னு தோணுச்சு அதான் வந்து பார்த்தேன் நீங்களும் கரெக்டா இங்கே இருக்கீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க நான் வேற இங்க போவேன் சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலான்ட்டு நான் இங்க உட்காரலாமா என்ன ஏதோ யோசனை போல ஆமா நான் எப்பவும் இந்த கார்டனுக்கு சோனியாவோட தான் வருவேன் இன்னைக்கு அவ கூட சண்டையா அதான் அவ நினைப்பாவே இருக்கு கவலைப்படாதீங்க நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சோனியாவை சமாதானப்படுத்துவோம் அவ சமாதானம் ஆவாளா இல்லையானே தெரியல கண்டிப்பா சமாதானம் ஆவாங்க சரி நான் கிளம்புறேன் என்ன திவ்யா அதுக்குள்ள கிளம்பணுமா ஒரு 10 நிமிஷம் கூட பேசல ஆமா நான் கிளம்புறேன் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் எத்தனை நாள் இப்படி ஓட போறீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன் சரியான துரோகி என் கூடவே ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டா இவள போய் இப்படி நம்பி வாழ்க்கை போச்சு ஏய் திவ்யா நான் உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன் வாத்துக்கிட்டே இரு தம்பி வாங்கம்மா உட்காருங்க தம்பி அந்த திவ்யா பிள்ளை கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டா அது அப்பட்ட போய் பேசணும் பத்துக்க அப்படியா ஆமா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் பேச வந்துருவோம்னே பேசி முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் ஒண்ணும் சொல்லக்கூடாது சரிம்மா நீ இப்பதான் சாப்பிடுறியாக்கும் ஆமா என்ன சாப்பிடுற ஆமாம்மா ஏதோ ஒரு குழம்பு கிச்சன்ல இருந்துச்சு அதைத்தான் ஊத்தி தின்னுட்டு இருக்கேன் ஏன் மகாராணி எங்க ரூம்குள்ளதான் கிடந்துட்டு எதையோ பண்ணிட்டு கிடக்காம என்னன்னு தெரியல கூப்பிட்டு பார்த்தேன் சத்தத்தையே காணோம் அப்படியே அணில நான் பாக்கேன் பால் பப்பாளி வெள்ளை தக்காளி பூங்குட்டாளி வடை சக்காளி வசந்தா என்ன ஆட்ட இது